திராவிடம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசியலிலும் சரி அல்லது தமிழக அரசியலிலும் இது தேவையில்லாத ஆணி. திராவிடங்கிற பேர்ல நீ யாரை ஒன்னா சேர்க்கிற? அதுக்கு ஏன் நீ திராவிடம் பேசணும்? தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் இது நான் புதுசாக இப்படி ஒரு பேரில் வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அதை நீங்கள் இந்த மாதிரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயம் ஒரு காலத்தில் பேசப்பட்டது. அதாவது இந்த திராவிடங்கிற கருத்தியல் வர்றதுக்கு முன்னால ஏறத்தாழ 96களுக்கு பின்னால ஐயா குணா ஐயா திராவிடத்தால் வீழ்ந்தவன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு அப்புறம் தான் யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு ஓர்மை எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு. இப்போ மற்ற கிறிஸ்துவ இயக்கங்கள், சங்கங்கள், பாதிரிமார்கள்லேயே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு முடிவோட, ஒரே ஒரு பார்வையோட, ஒரே ஒரு வழிதான் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் களத்தில் இருக்காங்க. ஒரு தனித்த அரசியல் என்பது சுயமாக இது வரைக்கும் இல்லை, சார்பு அரசியல்ன்றது தான் இருக்குது. இன்றைக்கு இந்தியாங்கிற கூட்டுக்குள்ள எல்லா மொழி தேசிய இனங்களும் அடைபட்டு தங்களுடைய உரிமையை இழந்து கிடக்கிறது. அதனால தான் நம்ம இதை முன்வைக்கிறோம். இப்போ நான் தமிழர் அப்படின்னு நான் சொல்லுகிற போது அங்கே மதம் கிடையாது, சாதி கிடையாது, தேசிய இன எழுச்சி மட்டும்தான் முடியும். அதனால தான் நம்ம இந்த கருத்தியலை வலுவாக முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? கருணாநிதியால். எதற்காக ஆரம்பிச்சாங்க? தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை. தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை குறிப்பாக தமிழர்னு பேசுறவங்க. ஏன்னா நான் அதுலலாம் பாதிக்கப்பட்ட ஆள், அதனால நான் சொல்றேன். நாம் தமிழருங்கிற ஒரு அரசியல் முன்னு வருகிற போது அவங்க நாம் தமிழர் வைக்கின்ற கருத்துக்களை எதிர்கொள்ளதுக்கு யாரும் ரெடி இல்லை. சீமான் அங்க இப்படி சொல்லிட்டாரு. பெரியார் அந்த நேரத்தில் ஒரு குட்டையை குழப்பினார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றணும்னா இந்த தமிழர் தேசிய அரசியல் தமிழகத்திலிருந்து எழுந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அப்பந்தான் அடுத்த இடத்துக்கு இது பரவும். இல்லை, இப்போ நீங்கள் பேசுனதுல ஒரு முரண்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி இருக்கு. பெரியார் குட்டையை குழப்பினார், நீங்கள் என்ன குட்டையை குழப்பினார்? சரி, இப்போ திராவிடம் இப்படி பண்ணுதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் பெரும்பான்மை கிறிஸ்துவ சமூகம் இன்னைக்கு நம்மளுக்கு இந்துத்துவாவால் ஆபத்துன்னு இதே இந்த திமுக திராவிட மாடலில் தானே ஆகுது. நீ திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான். நீ மீண்டும் மீண்டும் தமிழர்களை தமிழர்களாக ஒன்னா சேர விடாம நீ என்ன பண்ற? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழர் தேசிய கிறிஸ்துவர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான அருட்தந்தை மைப்பா ஏசுராஜ் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த பேரே ஒரு விளக்கம் கேட்கணுன்றதுக்கு தான் இந்த ஏற்பாடு. தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் இது நான் புதுசாக இப்படி ஒரு பேரில் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அதை நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க? என்ன காரணம்? அதாவது கிறிஸ்தவர்கள் எப்போவுமே தங்களை மத அடையாளத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அடிப்படை சாதிகள்லேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியா முழுவதுமே ஏழை எளிய மக்கள் தான் கிறிஸ்தவத்தை நோக்கி வந்தது தொடக்க காலத்திலிருந்தே. அதனால அடிப்படை சாதிகளிலிருந்து வந்ததுனால அந்த சாதியை தீட்டு அவங்களுக்கு பல நேரங்கள்ல சிக்கல்களை உருவாக்கிச்சு. அதன் காரணமாக தங்களுடைய சாதியை கூட மறைச்சிட்டு தங்களை கிறிஸ்தவர்களாகவே அறிமுகப்படுத்துவாங்க எந்த இடத்துக்கு போனாலும். அந்த மனநிலை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ தன்னை ஒரு தமிழராக நினைக்கக்கூடிய மனநிலை கிறிஸ்தவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கிடையாது, இந்த மண்ணின் மக்கள். அதனால நாம் எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படிங்கிறத முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் இயக்கத்துக்கு வச்சிருக்கிறோம். பல பெயர்கள், நிறைய இயக்கங்கள் நான் பார்த்துருக்கிறேன். இந்த தமிழர் தேசியன்னு சொல்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். அதை துணிஞ்சு நீங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் கூட இது மற்ற இயக்கங்களால், மற்ற அமைப்புகளால் இதே இந்த கிறிஸ்துவ இயக்கத்துக்குள்ளாகவே ஒரு வித்தியாசமான பார்வைக்கு உட்படும். இல்லை, பொதுவாகவே சேனல்கள்லேருந்தே பார்க்குறாங்க. தமிழர்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறப்பவே மற்ற யூடியூப் சேனல்களுக்கு இல்லை மற்ற மெயின் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய கூட ஒரு வித்தியாசமான பார்வை இருக்குது. அரசியல்லையும் கூட பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சி மேலே இருக்கிற பார்வை வேறு, நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற ஒரு பார்வை வேறு.
இப்போ கிறித்துவ இயக்கங்களுக்குள்ளாக எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கிறோம் நீண்ட நெடிய காலமாக. இதில் தமிழர் தேசியன்றது வந்து சிக்கல்களுக்குள் நிறைய ஈடுபடுற மாதிரி இருக்குமே. கட்டாயம். ஏன்னா இது நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயம் ஒரு காலத்துல பேசப்பட்டது. அதாவது இந்த திராவிடம்ங்கிற கருத்தியல் வர்றதுக்கு முன்னால பிராமணர்களை எதிர்கொள்வதற்கு தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா சைவமும் தமிழும் சொல்லி பேசின காலம்லாம் உண்டு இந்த திராவிடம் வர்றதுக்கு முன்னால். அதை பேசுனதுலாம் யார் அப்படின்னா, மேட்டிமை சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த வெள்ளாளர், முதலியார், செட்டியார் இது போன்றவர்கள் தான் பேசினாங்க. அதனால தமிழ் தேசியத்திற்குள்ள எல்லாரும் நுழைஞ்சுக்கிட்டாங்க. தெலுங்கு பேசுறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, தமிழ் மொழி தானே, மொழி பேசு, எனக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் எழுதும் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நுழைஞ்சுக்கிட்டாங்க. ஏறத்தாழ 96களுக்கு பின்னால ஐயா குணா ஐயா வந்து திராவிடத்தால் வீழ்ந்தவன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு அப்புறம் தான் யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு ஓர்மை வந்து வந்துச்சு. அப்போ அவங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சரிப்படாது, தமிழர் தேசியம் என்பதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்க தமிழர் களம்ட்டு ஒரு இயக்கம் கட்டி வழி நடத்திட்டு இருந்தோம். நாங்க தான் அதை வந்து முன்மொழிஞ்சு கொண்டு வந்தது. அப்போ தமிழர் தேசிய அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்க சொன்னோம். அது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிடுச்சு. இப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம்னு சொல்லும்போது, ஆமா வந்துட்டாங்கப்பா இவங்க தான்ப்பா தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ற ஆட்களும் உண்டு. அதே நேரத்துல சரியான அரசியல் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நீங்க சரியான பார்வை அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால எது சரியானதோ அதை நாம் முன்னிறுத்த வேண்டும். தமிழர் தேசிய அரசியல் தான் சரியான அரசியல். அதனால் நாங்கள் அதை முன்னிறுத்துக்கிறோம். சரி, இப்போ மற்ற கிறித்துவ இயக்கங்கள், சங்கங்கள், பாதிரிமார்கள்லேயே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு முடிவோட, ஒரே ஒரு பார்வையோட, ஒரே ஒரு வழிதான் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் களத்தில் இருந்திருக்காங்க. ஒரு தனித்த அரசியல் என்பது சுயமாக இது வரைக்கும் இல்லை, சார்பு அரசியல்ன்றது தான் இருக்குது. இப்போ அதனால் ஏற்பட்ட அந்த இழப்புகள் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கிறித்துவ சமூகத்துக்கு, கிறித்துவ இயக்கங்களுக்கு? இதை வந்து நம்ம கிறிஸ்தவர்களுடைய தொடக்கத்திலேருந்தே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வெள்ளைக்காரர்கள் உள்ள வரும்போது அவங்க ஆளுங்கட்சியாக இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் வந்து அரசியலை பற்றி, அரசியலில் நுழையணும், அரசியலை பற்றி யோசிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போச்சு. அதுவும் குறிப்பா சாமியார்கள், அமைப்புகள், திருச்சபையை சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை சூழல் வந்துருச்சு. அதனால அவர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு, விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. ஆனா இஸ்லாமியர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நெருக்கடி இருந்ததுனால இன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் குறைஞ்சது ஒரு 6 எம்எல்ஏவாவது இஸ்லாமியர் கட்சியின் சார்பாக வந்திருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரியே எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த பக்கம், இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருந்திருக்குது. அதுலேயும் குறிப்பா இன்றைக்கு நாம பார்த்தோம்னா காங்கிரஸ், திமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. இது எதுக்கு, ஏன் அப்படின்னு சொன்னா இவர்கள் தான் அதிமுக கூட கொஞ்சம் மத சாயம் பூசப்பட்டது அல்லது அதை பற்றி தவறான கருத்துக்கள் நிறைய பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள்னால இவர்கள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அடிப்படை மக்களுக்கும் இருக்குது. ஆனா அது உண்மையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஆயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ பேசும்போது நாங்கள் கேட்குறோம், இப்படி திமுக நமக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்க, நீங்கள் இன்னும் திமுகவை ஆதரிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சூஸ் த லெசர் ஈவில் அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறதுல குறைந்த தீமையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறார். நாங்கள் அதான் கேட்டோம், தீமைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, மாற்று என்ன அதுக்கு? இப்போ சொல்லக்கூடியது திமுக வந்து குறைந்த தீமை அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறப்ப, தீமையே இல்லாத பெட்டர் அப்படின்னு சொல்றது, நன்மை சரியானது அப்படின்ற ஒரு அரசியல் இருக்கணும் இல்லை? அதை நீங்க என்ன முடிவு பண்றீங்க? அதுதான் நாங்க வந்து இப்போ அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறது. அதாவது இன்றைக்கு இந்திய சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் 2.6 விழுக்காடு. இந்த 2.6 விழுக்காடு அன்றையிலிருந்து இன்று வரை கூடாம அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அவருடைய பிள்ளைகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறாமல், பேர் மாற்றம் செய்யப்படாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம்.
ஏன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களால் மாறினோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் இதெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. அப்போ இந்த இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை பாதுகாக்கணும், மத சுதந்திரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் முன்வைக்கின்ற அரசியல் என்பது தேசிய இன விடுதலை அரசியல். ஏன்னா இன்றைக்கு இந்தியாங்கிற கூட்டாட்சி, இந்த கூட்டாட்சி நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுகிறது, இது ஒரு கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில ஒவ்வொரு மாநிலமும் மொழி வழியாகத்தான் பிரிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே மொழி வழி மாநிலங்கள் தான். அப்போ இந்தியாவில் இருக்கிற யதார்த்தத்துல சாதிங்கிறது மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது, மதம் என்பது மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு யதார்த்தமான இயற்கையான ஒரே ஒரு டேஞ்சிபிள் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்முடைய மொழி மட்டும்தான். அப்போ இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் இந்த மதவாத அல்லது சாதிவாத, காங்கிரஸ் சாதியை வச்சு அரசியல் பண்ணுச்சு, பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் மாற்றாக இருக்கிற ஒரே ஒரு அரசியல் என்ன அப்படின்னு சொன்னா இன தேசிய அரசியல் தான். இன்றைக்கு இந்தியாங்கிற கூட்டுக்குள்ள எல்லா மொழி தேசிய இனங்களும் அடைபட்டு தங்களுடைய உரிமையை இழந்து கிடக்கிறது. அதனாலதான் நம்ம இதை முன்வைக்கிறோம். இப்ப நான் தமிழர் அப்படின்னு நான் சொல்லுகிற போது அங்கே மதம் கிடையாது, சாதி கிடையாது. நான் மலையாளி அப்படின்னு சொல்லுகிற போது அங்கே மதம் கிடையாது, சாதி கிடையாது. நான் தெலுங்கர்னு சொல்லுகிற போது அங்கே மதம் கிடையாது, சாதி கிடையாது. அங்கே இனம் மட்டும்தான் இருக்கிறது. இது மட்டும்தான் இந்தியாவை இந்த பாசிச சக்திகளிடமிருந்தும் சரி அல்லது இந்த காங்கிரஸ் சக்திகளிடமிருந்து காப்பாற்ற வல்லது அப்படிங்கிற இந்த அரசியலை நாங்கள் 96ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை இன்றைக்கு சீமான் வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல் அதிகமாக பேசப்படுகிறது. அதனால இந்த அரசியல் மட்டும்தான் இந்தியாவில் நாம் சந்திக்கின்ற எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வாக இருக்கும்னு நாங்கள் முன்மொழிகிறோம். இல்லை, இப்போ தேசிய இனங்கள் குறிப்பாக அந்த இன அரசியல்னு சொல்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக எல்லா இடத்துலையுமே பெரும் அளவில் விதைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன அரசியல், இன விடுதலைன்றதை தாண்டி வேற ஒரு சிக்கலுக்குள்ளே விழுந்திருக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப இன அரசியல், இன விடுதலைன்றது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது நசுக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ உங்களை போன்ற கிறித்துவ இயக்கங்கள் இருக்குதுல்ல, தமிழர் தேசியன்னு வச்சுட்டு வரும்போது அது சிக்கல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை? அதான் அடிப்படையாக கேட்குற கேள்வி, 2 கேள்வி கேட்பேன். இந்தியாங்கிற நாடு யாருக்காக இருக்கிறது? மக்களுக்காக இருக்குது இல்லை. நீங்கள் கொஞ்சம் அதில் அடி ஆழத்தில் போய் கேட்கணும். ஏன்னா இந்தியாங்கிற நாடு 2 பேருக்காக தான். ஒருத்தர் யாருன்னா பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்கள், இன்னொருத்தர் யாருன்னா வியாபாரிகள். ஏன்னா பெருமுதலாளி. ஆமாம், வியாபாரி, அதாவது பெருமுதலாளிகள். இவங்களுக்கு பெரிய சந்தை ஒன்று வேணும், அதுக்கு இந்திய நாடு வேணும். அதே மாதிரி இவர்களுக்கு ஆள்வதற்கு ஒரு பெரிய இடம் வேணும், தங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்துவதற்கு பிராமணர்களுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு இந்தியா இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். பிராமணர்களுக்கு தாய்மொழி என்ன? இங்கே வந்தால் தமிழும்மா, அங்கே போனால் மலையாளம்மா, அங்கே போனால் தெலுங்கும்மா, அங்கே போனால் நான் குஜராத்தும்மா. அதனால பிராமணர்களுக்குன்னு தாய்மொழி எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு கட்டமைத்திருக்கின்ற இந்த RSSங்கிற இயக்கத்தினுடைய பின்புலத்துல இன்றைக்கு இந்த மதவாத அரசியல் முன்னிற்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு உதவியா இருக்கிறதுக்குள்ள பெருமுதலாளிகள். அப்ப இவங்களுடைய கூட்டுச்செடி நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த 2 பேர்கிட்ட விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா தேசிய இன எழுச்சி மட்டும்தான் முடியும். அதனாலதான் நம்ம இந்த கருத்தியலை வலுவா முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேசிய இனங்கள் இன்றைக்கு இவர்கள்ட்ட இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை எடுக்கிற நேரத்துல இவங்களை எளிதா என்ன பண்ணிடுவாங்கன்னா முடக்கிடுவாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? கருணாநிதியால். எதற்காக ஆரம்பிச்சாங்க? தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை. தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை குறிப்பாக தமிழர்னு பேசுறவங்க. ஏன்னா நான் அதுலலாம் பாதிக்கப்பட்ட ஆள், அதனாலதான் நான் சொல்றேன். யார் ஒருவர் தமிழர்னு பேசுறாங்களோ அவர்களை குறிவைத்து அவர்களை விரட்டி பேசக்கூடாத அளவுக்கு அந்த கியூ பிரான்ச் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ ஆட்சியாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்ப்பனர்களுக்கும் தெரியும், இனதேசிய அரசியல் எழுந்தால் இவர்கள் இல்லாமல் போவார்கள்.
அதனால இதை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் எல்லா சூட்சமங்களையும் செய்கிறார். அவங்க தேவையில்லாத கேள்விகளை, அப்படி ஒவ்வொரு நாடும் வந்தால் எப்படி இந்தியாவை ஆள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு கட்சி இல்லைன்னா எப்படி ஆள முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் அதான் கேட்குறேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது, அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி அவங்களுக்கு தனி கொடி வச்சுக்கிடுறாங்க, தனி பட்ஜெட் வச்சுக்கிட்டாங்க, எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கிட்டாங்களே. இராணுவம், போக்குவரத்து மற்றும் முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் மொத்தத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த நாட்டை போல ஏன் நம்ம நாடை நம்ம மாற்றக்கூடாது? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை கடந்த காலங்கள் இங்கே பேசியிருக்காங்க. வைகோ கூட ஒரு காலகட்டத்தில் இங்கேருந்து போனவொடனே ராஜ்யசபா உறுப்பினர் டெல்லிக்கு போகிறப்ப பேசின விஷயம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, ஒருங்கிணைந்த இந்தியா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கேட்குறாரு. அவர் அதுதான் இங்கே சரியானதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பேசுகிறாங்க, ஆனால் அதை நோக்கிய அரசியல் சரியானதாக இல்லையே அப்படின்ற கேள்வி இருக்குதுல்ல. அதான் இப்போ சுயாட்சி, அதாவது நம்ம திமுக அண்ணாதுரை போன்றவர்கள் இதை ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்காங்க. காந்தி முதற்கொண்டு சுயாட்சிங்கிற விஷயத்த பேசியிருக்காரு. இப்போ வந்து ஆம் ஆத்மி முதற்கொண்டு சுயாட்சிங்கிற விஷயத்த பேசினாங்க. ஆனா இதை ஒரு தெளிவான அரசியலாக கொண்டு போறதுக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே இருக்கின்ற இந்த பண முதலைகளும் பெருவணிகர்களும் அல்லது அவர்கள் பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்த கருத்தியலை வளர விடாம முளையிலே கிள்ளி எழுவதற்கான வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு நாம் தமிழருக்கு இவ்வளவு நெருக்கடி வருதுன்னா காரணம் என்ன? இதை நம்ம யோசிக்கணும். சீமான் நல்லவரா கெட்டவராங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. நாம் ஒரு அரசியல் வந்துடும். நாம் தமிழருங்கிற ஒரு அரசியல் முன்னு வருகிற போது அவங்க நாம் தமிழர் வைக்கின்ற கருத்துக்களை எதிர்கொள்ளறதுக்கு யாரும் ரெடி இல்லை. சீமான் அங்க வந்து இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி கோவப்பட்டாரு, இவர் திட்டுனாரு, இவர் கெட்ட வார்த்தை போட்டாரு, அவர் மனைவி இப்படி, இவர் தம்பி இப்படி, அவர் கட்சிக்குள்ள உட்பூசல் இருக்குது, அவர் சுற்றி இருக்கவங்க தான் அவரை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் வைக்கின்ற கருத்தியலுக்கு யாரும் வரல. அப்போ இதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விழிப்புணர்வு அடைந்த மாநிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரும் பெரியார்மன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் கால் ஊன்றினது தான் அதுக்கு காரணம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்த பின்னால்தான் எல்லாரும் படிச்சாங்க, எல்லா சாதியினரும் படிச்சாங்க, எல்லா சாதியினருக்கும் தங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. எல்லாரும் தொழில் செஞ்சாங்க, எல்லாரும் வியாபாரத்துக்கு வந்தாங்க, எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போனாங்க. இதுக்கு காரணம் கிறிஸ்தவம். பெரியார் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு குட்டையை குழப்பினார், அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் இவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலே தனித்து நிற்கிறது. அதனால இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றணும்னா இந்த தமிழர் தேசிய அரசியல் தமிழகத்திலிருந்து எழுந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அப்பந்தான் அடுத்த இடத்துக்கு இது பரவும். இல்லை, இப்போ நீங்கள் பேசுனதுல ஒரு முரண்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி இருக்கு. பெரியார் வந்து குட்டையை குழப்பினார், என்ன குட்டையை குழப்பினாருங்க? அவர் வந்த பிறகு தான் வந்து பகுத்தறிவுன்றது வந்து பேசப்பட்டது. இன்னும் கூட சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் மேலே வந்தார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் குட்டியை குழப்பினார் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறது சரியாக இருக்குமா? அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அம்பேத்கர் செய்யாததை பெரியார் செய்யல், அம்பேத்கர் செய்யாததை பெரியார் செய்யல். ஆனால் பெரியார் செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்றுன்னு சொன்னால் அவர் ரெண்டுன்னு சொல்லுவார். எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லுவான். அதில் உள்ள முன்ன பின்ன உள்ள லாஜிக்லாம் பார்க்க மாட்டார். அவன் ஒன்று சொன்னான்னா நம்ம ரெண்டு சொல்லுவோம், அவன் மூணு சொன்னால் நான் நாலு சொல்லுவேன். இப்படி அவர் அடித்து குண்டக மண்டக அடித்ததில் நிறைய விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு இருந்த சூழலுக்கு ஒத்து வந்தது. அன்னைக்கு இருந்த சூழலுக்கு ஒத்து வந்தது. அதனால அவருடைய பேச்சுக்களும் அவருடைய எழுத்துக்களும் அன்னைக்கு இருந்த சூழலில் இவர்களெல்லாம் உசுப்பி விடுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் ஒரு கருவியாக இருந்தது. அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு திராவிட அரசியல் வந்து இன்னைக்கு வலுவூன்றி நிற்குதுன்னா அதை தான் நம்ம பார்க்கணும். சொல்லி பேசி அரசியல் அதை தான் பார்க்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தமிழ்னு பேசி கொண்டிருந்தவர்களுக்கு கார்டுவல் வந்து திராவிடம்ங்கிற ஒரு கருத்தியலை கொண்டாந்து போட்ட உடனே ஆரியத்துக்கு, அதாவது சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழால் வாழ முடியும் சொன்ன உடனே இன்னைக்கு கூட இவர் பேசியிருக்கிறார், யாரு கவர்னர் பேசியிருக்கிறார், அது வந்து பொய் சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தியல் வந்த உடனே இதை வந்து நம்ம ஆட்கள் டபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு கருவியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கருவியை கார்டுவல் கொண்டாந்து கையில கொடுத்தாரு.
அதை பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய அரசியலாக உருவாக்கிட்டாங்க. அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது தேவைப்படாது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். மீண்டும் மீண்டும் நான் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்லை, இந்த திராவிட மாடல் தான் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க ஒரு அரசியல்னா அதுக்கு காரணம் திராவிடம். பெரியார் தானே படிக்க வச்சாருன்றதுக்கு நீங்கள் பகுத்தறிவு படிக்க வச்சது இதெல்லாம் இது எப்படி நீங்கள் மறுக்கிறீங்களா? கட்டாயம். அதை தான் நான் உங்களுக்கு தொடக்கத்திலே சொன்னேன். அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் முதல்ல வந்த உடனே எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு பிராமணர்கள் கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கத்தீட்ரல் ஸ்கூல், பாளையங்கோட்டில் இருக்கிற கத்தீட்ரல் ஸ்கூல் எல்லாருக்கும் கிடையாது, பிராமணர்களுக்கு மட்டும்தான். தொடங்கப்பட்டது பிராமணர்களுக்காக. ஆனா பின்னால வந்த ஒரு ஐயர் என்ன பண்றாரு, அதை எதிர்த்து எல்லாத்தையும் உள்ள சேர்க்கிறார். அப்படி சேர்க்கிற போது அங்கே பிரச்சனை வருது. எங்க பாளையங்கோட்டையில் பிரச்சனை வருகிற போது என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்களுக்கு மட்டும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாரும் கொடுத்தா எல்லாரும் கொடுப்பேன். அந்த சிஎஸ்ஐ ஐயர் அவரும் ஐயர் தான், பிராமணர் இல்ல, இவர் போதகர், அதாவது அந்த சபையினுடைய குருவானவர். அவரை நீங்க ஐயர்ன்றீங்க. சிஎஸ்ஐல ஐயர்னு சொல்லுவாங்க, எங்களை ஃபாதர்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்றார். அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனை அப்படி சென்னை வரை எதிரொலிக்குது. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா இடங்களையும் எல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கும் போதுதான் அதுவரை பிராமணர்கள் வெள்ளைக்காரங்களுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏவல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எல்லா மொழிபெயர்ப்பாளர்களாக இருப்பாங்க. அவங்க தான் எல்லா மட்டத்தில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக மாறுகிறார்கள். அதுவரை சிங்கி அடிச்சோம். அதுக்கப்புறம் தான் RSS இயக்கமே பிறக்குது. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். எப்போ வெள்ளைக்காரர்கள் எல்லாருக்கும் கல்வின்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் RSS இயக்கமே பிறகு. அதனாலதான் நம்ம இதை உன்னிப்பா கவனிக்கணும். அதனால நான் சொல்றேன், பெரியார் வந்தாரு சொன்ன அதுக்கு முன்னாலே ஏறத்தாழ வந்துருச்சு, கல்வி வந்துருச்சு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பெரியாருக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்க தமிழ்ல புத்தகம் அச்சிட்டாச்சு. தமிழ்ல எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அதுக்கு ஒரு ஐக்கானாக இவரை பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் செய்த தொண்டுகளை, கிறிஸ்தவர்கள் செய்த பணிகளை மழுங்கடிக்கணும், அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை முன்னிறுத்துறாங்க. சரி, இப்ப திராவிடம் இப்படி பண்ணுதுன்னு நீங்க சொல்ல வரீங்க, கிறிஸ்தவர்களுடைய சேவையை மழுங்கடிக்கிற வேலையை செய்யறதுன்னு. ஆனா பெரும்பான்மை கிறிஸ்தவ சமூகம் இன்னைக்கு நமக்கு இந்துத்துவால ஆபத்துன்னு இதே இந்த திமுக திராவிட மாடலை தானே ஆதரிக்கிறாங்க. ஆமா, அதாவது அவங்களுக்கு சொல்லப்படுற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பிஜேபி வந்து விட்டால் நம்ம கோயிலுக்கு போக முடியாது, நம்ம வழிபாடு நடத்த முடியாது, நம்ம அடுத்து ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தை அவங்க உருவாக்குறாங்க இன்றைக்கு. அந்த அச்சத்துல ஒரு 30 விழுக்காடு உண்மை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மீதி 70 விழுக்காடு அதிகமா பேசப்படுது. ஏன்னா இவங்க ஒரு அறுவடை செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்கு வங்கியில கிறிஸ்தவர்களுடைய வாக்கு ஏறத்தாழ 12 விழுக்காடு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 12 விழுக்காடு வாக்கு தான் ஒவ்வொரு தேர்தலையும் நிர்ணயிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு. இந்த வாக்க அப்படி கன்சாலிடேட் பண்ணி மொத்தமா அறுவடை செய்யறதுக்கு இவர்கள் இந்த வேலையை சொல்றாங்க. அதுல குறிப்பா அன்னைக்கு நாம் தமிழர் உள்ள நின்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதை அவங்க ஊடறுத்து வேலைகள் செய்கிற போது ஒவ்வொரு ஊர்லயும் எப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான், எல்லாரும் சொல்ற விஷயம் நீ சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இப்போ நம்ம இது விட்டோம்னா பிஜேபி வந்துடுவோம், நம்ம கதை காலி ஆயிரும் அப்படின்னு இப்படி சொல்லியே மூளை செலவு செய்யறாங்க. இதுதான் நாங்க உடைக்கிறோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ 12 விழுக்காடு வாக்கு உங்ககிட்ட இருக்குது, ஒரு சின்ன மனக்கணக்கு தான், சரியா? அதிமுகவுக்கு 21 வாக்கு விழுக்காடு நிரந்தர வாக்கு விழுக்காடு, திமுகவுக்கு 21 வாக்கு விழுக்காடு நிரந்தர வாக்கு விழுக்காடு. இது ரெண்டும் சம பங்குல இருக்குது. இதுல இந்த மைனாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற மைனாரிட்டி வாக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு தான் யாரு ஜெயிக்கிறதுங்கிறத முன்னிறுத்துறது. ஆமா, யாரு? அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டையும் நமக்கு எதிரானது, இவங்க 2 பேருமே நமக்கு எதிரானவர்கள். நீ இந்த 12 விழுக்காடும், ஏற்கனவே நாம் தமிழருக்கு 8 விழுக்காடு இருக்குது,
இந்த 12 விழுக்காடும் இந்த 8 விழுக்காடும் சேர்ந்து எவ்வளோ ஆயிடுது? 20 விழுக்காடு ஆயிரும். அவங்களும் 3வது இடத்துக்கு வந்துருவாங்களே. அடுத்து ஒரு 2-3 விழுக்காடுல அவங்க மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ மாற்று அரசியலை ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஐயோ இவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க வந்துருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க எப்படி வருவாங்க? நான் தான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான். ஏன் அப்படின்னு சொன்னா பிஜேபி தான் ஆளும். இவங்க கூட நின்று கூஜாதான் தூக்க முடியும். ஏன்னா இவங்க கிட்ட எந்த கருத்தியலும் கிடையாது, எந்த வலுவான திட்டமும் கிடையாது. அவங்களை எதிர்க்கவும் உங்களால முடியாது. இன்னைக்கு பாருங்க 40 MBA போனதோட நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஒண்ணுமே என்ன செஞ்சாங்க? அதே தான் அடுத்து நடக்க போகுது. அதனாலதான் சொல்றேன், உன் வாக்கு ஐயோ நம்ம போடுற ஓட்டு வீணா போயிடக்கூடாது அப்படின்னா, நீ 5 வருஷமா வீணா தானே போச்சு. கிறிஸ்தவர்கள் போட்ட ஓட்டு, முஸ்லீம் போட்ட ஓட்டு 5 வருஷம் வீணா தானே போச்சு. இன்னும் 5 வருஷம் வீணடிக்க பாக்கியா? சரி, ஒரு மாற்று சக்தியை நீ கொண்டு வா சொல்றீங்க. கரெக்ட். ஆனா மாற்று சக்தி இங்க எப்படி இருக்குதுன்னாக்கா, நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இல்லைன்னா திமுக, திமுக இல்லைன்னா இல்லை, யார் அதிகாரத்தில் வராங்களோ அவங்கள தான் ஆதரிக்கிற மாதிரியே தான் வந்திருக்குது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இன்னொரு சிறுபான்மையின இனமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் ஒரு அரசியல் களத்தில் வந்து அரசியல் கட்சியாக மாறி அவர்கள் சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது, அதை போலவே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் சார்பான ஒரு அரசியல் பிரவேசம் இன்ன வரைக்கும் இல்லையே. ஒரு ஒட்டு அரசியலாக தானே நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அது உண்மை, அது எங்களுடைய தவறு. நீங்கள் உங்கள் தரப்பில் ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து நாங்கள் இங்கே வைக்கிற ஒரு கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தால் உங்களோடு நான் கூட்டணி. எப்படி உங்களுக்கு 52 தேர்தலில் வந்துட்டு திராவிட நாடுன்னு நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அதனால் வந்து அந்த கோரிக்கையை ஏற்கிற உங்களை எல்லாம் நான் ஆதரிக்கிறேன். எங்களை யார் ஏற்கிறீங்களோ அவங்கள ஆதரிக்கிறேன்னு அன்றைக்கி அண்ணா சொன்னார். அது வந்து திமுக தேர்தலில் கலந்துக்கலை. ஆனால் எங்கள் கோரிக்கையை ஏற்பவர்களோடு நாங்கள் ஆதரிக்கிறோம், அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்கிறோன்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் இல்லை? இது வரைக்கும் அரசியலுக்குன்னு ஒரு முனைப்பு எடுக்காமல், தனி அரசியல் கட்சி இல்லாமல் கிறிஸ்தவர்கள் ஒரு சார்பு அரசியலுக்குள்ளாவே இருந்துட்டு இருக்கிறீங்களே ஐயா. இது வந்து நான் ஏறத்தாழ 20 வருஷமா எங்க திருச்சபையில நான் சண்டை போட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம். ஆமா, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி வேணும்ட்டு. அதாவது தமிழ் கிறிஸ்தவர் வாழ்வுரிமை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கத்தினுடைய திட்டமிடுதல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போவே நான் சொன்னேன், 2 விஷயம் நான் சொன்னேன். இயக்கங்கள் 1000 இயக்கங்கள் இருக்குது, ஆனா அது அதிகாரத்தை வந்து நமக்கு வாங்கி தராது. அதனால ஆரம்பிக்கிறது கட்சியாக ஆரம்பிக்க வேண்டும். அப்படி கட்சியாக ஆரம்பிக்கும்போது கிறிஸ்தவங்கிற பெயர் இருக்கக்கூடாது. முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு வந்து மனிதநேய மக்கள் கட்சியாக மாறி இருக்கு. அப்போ அதுபோல நம்மளும் ஒரு ஜனநாயக ஒரு பொது பெயர்ல நம்ம ஆரம்பிச்சு பொது நிலைகளை முன்னிறுத்தி ஒரு ஆதரவு சக்தியாக நம்ம பின்னால இருந்து வேலை செஞ்சோம்னா கட்டாயமாக நம்மால் தமிழகத்தினுடைய அரசியலை வந்து தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு திருநெல்வேலியில் நான் ஆம் ஆத்மி சார்பாக இதுக்கு முந்தின எலெக்ஷனில் நான் போட்டியிட்டேன். அங்கே அந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் 60 பங்கு கத்தோலிக்க பங்கு 60 இருக்குது. சிஎஸ்ஐ குழுது வந்து 80 இருக்குது. ஏறத்தாழ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அந்த தொகுதியில் கால்வாசி ஓட்டு யார்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. அந்த திருநெல்வேலி தொகுதியில் மட்டும் முஸ்லீமையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 40 விழுக்காடு ஓட்டு எங்களுக்கு கையில் வந்துடும். அப்போ திருநெல்வேலி தொகுதியில் நிற்கின்றவரை நாம் என்ன செய்யலாம்னா முஸ்லீமோட பேஜி முடிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு வலு இருக்குது. ஆனால் எங்களுடைய திருச்சபையும் சரி, எங்களுடைய தலைவர்களும் சரி, அவர்கள் எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்னோம்ல, சார்ந்து வாழ்ந்தே பழகிட்டாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு எழும்பி வந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு அவங்க யாரும் வரல. 2 காரணம் அதுக்கு உண்டு. ஒன்று, அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே பாலிட்டிக்ஸ், அதாவது நாம் அரசியலை சார்ந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒன்று. 2வது, நிறுவனங்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கல்வி கொடுத்தது நாங்கள் தான். நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் சரிதான், ஒரு தொடக்க பள்ளி கட்டாயம் எங்களுடைய பள்ளியாக கட்டாயம் இருக்கும். அப்போ இந்த நிறுவனம் இருக்குது. ஆமா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்போ அரசு இவர்களை ஒடுக்குவதற்கு, இவர்களை தன்னுடைய கைக்குள் வைப்பதற்கு இந்த நிறுவனத்தை என்ன பண்ணுது, பகடக்காயாக பயன்படுத்து.
அதனால எங்க ஆட்களுக்கு என்ன செய்ய முடியலன்னா நிறுவனத்தை விட்டு கொடுத்துட்டு யோசிக்க முடியல. இந்த சிக்கல்னால என்ன பண்றாங்கன்னா அதை தாண்டி யோசிப்பதற்கோ பேசுவதற்கோ அவங்க முன் வருதில்லை. இப்ப என்னை போன்றவர்கள் பேசுனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எப்பா அவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். ஏன்னா அவங்க அதுக்கு பொறுப்பு எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த 2 காரணம் தான். அதனால்தான் கிறிஸ்தவர்களிடம் ஒரு முனைப்பு அரசியல் வரவில்லை. இதை நாங்க ஏற்கனவே நிறைய நேரம் பேசியிருக்கிறோம். ஆயர்கள்ட்டெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். தயவு செய்து நீங்க தலையை மட்டும் ஆட்டுங்க, நாங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னோடனே அவங்க அதெல்லாம் எங்களை அந்த இதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒட்டுண்ணி அரசியல்ல இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய இயலாமை. அதுதான் உண்மை. அதனால நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, சரி நம்ம அது கூட போக வேண்டாம். மொழி தேசிய அரசியலை இன தேசிய அரசியலை யார் முன்னிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு பின்புலமாக இருந்து வேலை செய்வோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன தேசிய அரசியலை நாம் தமிழர் முன்னெடுக்க அவங்க கூட நம்ம நிற்போம். தெலுங்கானாவில் யார் எடுக்கா, தெலுங்குல யார் எடுக்கலாம் அவங்க கூட நிற்போம். கேரளாவில் யார் எடுக்காங்களோ அவங்க கூட நிற்போம். குஜராத்தில் யார் எடுக்காங்களோ அவங்க கூட நிற்போம். இந்தியா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபைகள் அந்த மாநில மொழி நலன் இன நலத்துல எது யார் முன்னெடுக்காங்களோ அவங்க கூட நின்று, நீ தனியா கூட நிக்க வேண்டாம், நின்று அவங்கள பேக்கப் பண்ணி கொண்டு வாங்க, நமக்கான அரசியலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இப்போ மாநிலத்தினுடைய சுயாட்சியை பற்றி சொன்னீங்க நீங்கள், மத்தியில் கூட்டாட்சி யுனைடெட் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த மாதிரி இங்கே இல்லைன்னு சொல்ல வரீங்க. இந்த மாதிரியாக மாநில சுயாட்சின்னு ஒன்று இருந்துடவே கூடாதுன்றது தான் தேசிய கட்சி காங்கிரஸும் பாஜகவும். கரெக்டுங்களா? மாநில சுயாட்சியை பேசுகிற திமுக உள்ளிட்ட கட்சிகள் திரும்ப அந்த மாநில சுயாட்சியை வெறுக்கிற பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸோட தானே திரும்ப கை கொடுக்குறாங்க. ஒரு முரண்பாடு இருக்குல்ல? அப்போ இங்கே என்ன மாற்று அரசியல் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம ரெண்டுமே சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம மாற்று அரசியலை நம்ம முன்வைக்கிறோம். இனதேசிய அரசியலை நம்ம முன்வைக்கிறோம். இந்த இனதேசிய அரசியலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதற்கு இந்த திருச்சபை, இந்தியா முழுவதும் திருச்சபை இருக்குது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் இதுக்கு வினையாற்றுவார்கள் என்று சொன்னால் கட்டாயம் நம்ம இந்த இந்தியாவில் மாற்று அரசியலை உருவாக்க முடியும். அதை நம்ம தமிழகத்தில் ஆரம்பிப்போம். அதற்குத்தான் நாம் தமிழரை ஆதரிக்கணும்னு நம்ம சொல்றது. சீமான் நல்லவரா வல்லவரா கெட்டவராங்கிற பேச்சுக்கே நம்ம அரசியல் நிலைப்பாடா வருது. அரசியல் நிலைப்பாடு தான் நான் சொல்றேன். அப்படி பார்த்தோம்னா கருணாநிதியை பற்றி 1000 விமர்சனங்கள் இருக்கு, ஸ்டாலினை பற்றி 1000 விமர்சனங்கள் இருக்குது. மற்றபடி அரசியல் தலைவர்கள் பற்றி யாரை பற்றி தான் விமர்சனம் இல்லை, எல்லாருமே விமர்சனம் இருக்குது. அதனால என் மேலே இருக்குது, உங்க மேலே இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. நமக்கு தேவை ஒண்ணு கருத்தியல் தான். அந்த கருத்தியல் நாம் தமிழர் முன்னெடுக்கிறது, அதோட நம்ம நிற்போம்னு நாங்க சொல்றோம். சரி, இப்ப நீங்க பேசும்போது இந்த தமிழ் தேசியம் தமிழர் இனம்னும் போது இந்த கியூ பிரான்ச்சின்னு ஒன்று கருணாநிதி கொண்டு என்னென்னலாம் பண்ணாரு, நானே அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அனுபவிச்சிங்க அதை? நாங்கள் தொடக்க காலத்தில் தமிழர் களம்ட்டு ஒரு இயக்கத்தில் இருந்தோம். இயக்கத்தை நாங்கள் தமிழர் களம்னு ஒன்று இருக்கக்கூடாது. சரி, தமிழ் இது அரிமாவளவன் அப்படிங்கிறவர் தான், அவரும் ஒரு குருவானவர். அவரும் நானும் சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை நடத்த தமிழர் களம். ஆமா, அது குணாயாவுடைய கருத்தியலை அப்படியே கொண்டு போற ஒரு இயக்கம். அதனால எங்களை காவல்துறை பல நேரங்கள்ல விசாரணைக்கு அழைக்கிறது, எங்களை தொலைபேசியை விட்டு கேட்கறது, எங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறது. எங்கள்கிட்ட இருந்த ஒரு சகோதரி வனச்செல்வின்னு ஒரு சகோதரி, அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது. அந்த குணாயா வீரப்பனுடைய பிரச்சனையோட எத்தனை வருஷமா சிறையில் எப்படி இருந்தாங்க அவங்க? ஒரு 3 மாசமோ எவ்வளவோ இருந்தாங்க. வனச்செல்வி 5 மாசம் இருந்தாங்க. 5 மாசம் இருந்தாங்க. இது போன்ற நெருக்கடிகளுக்கெல்லாம் நாங்கள் ஆளானோம். ஆமாம், இது போன்ற நெருக்கடிகளுக்கெல்லாம் ஆளானோம். எங்களுடைய பத்திரிகையை நடத்த முடியாத அளவுக்கு பிரஸ்லாம் போய் இப்போ அச்சடிக்க கூடாதுன்னு சொல்லிலாம் இது பண்ணாங்க. தமிழர் களம்ன்ற ஒரு பத்திரிகை. அது வேர்கள்னு பேர், அதோடைய பேர். அமைப்பு பேர்ல ஒரு பத்திரிகை வேர்கள் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் அனுபவிச்சோம். அதனால தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவனை கியூ பிரான்ச்சு விடாது. இது நாங்கள் அனுபவிச்ச அனுபவங்கள். இன்னைய வர எங்க போனாலும் மைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே இது பண்ற அளவு. அதுக்கப்புறம் நம்ம அணுகுல எதிர்ப்புக்கு அதில் போய் நான் பங்கெடுத்தேன். இப்போ கூட கொஞ்சம் அது அதிகமாக நம்மளை கண்காணிப்புங்கிறது அதிகமாகிடுச்சு. இதுதான் யதார்த்தம். அதனால அந்த அணுகுலை பிரச்சனையை கூட முதல்ல என்ன சொன்னாங்கன்னா,
இது வந்து மீனவர்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில மீடியாக்கள்லாம் பேசுனாங்க. நான் சொன்னேன் கிடையாது, இது தமிழர்கள் இணைந்து போராடுற போராட்டம். ஏன்னா மீனவர்கள் மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கிற மற்ற சமூகத்தினர் எல்லாரும் அந்த போராட்டத்துக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து நான் தான் அதை வந்து சொன்னது, இது தமிழர்கள் இணைந்து நடத்துற போராட்டம், அதனால இது மீனவர் போராட்டம்னு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த மேடையை நான் மாற்றி விட்டேன். அதனாலதான் அந்த போராட்டம் வந்து இன்னும் வீறு கொண்டு போச்சு. அதனால இது வந்து எல்லாமே உளவுத்துறைக்கு தெரியும். அதனால அவங்க என்னை எப்படியாவது லாக் பண்ணணும்னு நினைச்சாங்க. நல்ல வேலை எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சு நம்ம இன்னைக்கு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நிறைய விஷயங்கள் நான் இதை சொன்னா நேரம் ஆகும். அதனால இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சரி, இந்த திராவிட மாடல், திராவிட அரசு, திராவிட கொள்கை வந்து எப்படி உங்களுக்கு முரண்பட்டு இருக்குது? தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டானதா இல்லையா? தமிழர் அரசியலுக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த காரணம்? முகாமையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திராவிடம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசியலிலும் சரி அல்லது தமிழக அரசியலிலும் இது தேவையில்லாத ஆணி. இது தேவையில்லாத ஆணி. எது? இந்த திராவிடம்ங்கிற அரசியல். சரி. ஏன் அப்படின்னு சொன்னா, திராவிடங்கிற பேர்ல நீ யார ஒன்னா சேர்க்கிற, யார்கிட்ட அரசியல் பண்ற? தமிழர்கள்ட்ட தானே பண்றீங்க. தமிழர்கள்னு பேசிட வேண்டியானே, அதுக்கு ஏன் நீ திராவிடம் பேசணும்? நான் அதான் சொன்னேன், ஒரு காலகட்டத்துல அது வந்து அந்த வார்த்தை வந்து காடுவல் கொடுத்தது வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம பிராமணர்களை எதிர்ப்பதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டது. ஆனா இன்னைக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால இப்போ வந்து அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து இது தேவையில்லாத ஒரு திராவிடம் என்பது தேவையில்லாத வார்த்தை. நான் அது தேவையில்லாத வார்த்தை. நீ இதே அரசியலை கொண்டு போய் கர்நாடகாவிலையோ அல்லது கேரளாவிலையோ அல்லது ஆந்திராவிலையோ இந்த திமுக கட்சியோ அதிமுக கட்சியோ செய்ய முடியுமா? முடியாது. திராவிட என்ற கட்சி பேர்ல அரசியல், அந்த அரசியலை ஏன் முடியாதுன்றீங்க? இதுவரை நடக்கலையே. இங்கதான் நடக்கல. ஆமா, இங்கதான் நம்ம பேசுறோம், அங்க ஒன்றும் நடக்கலையே. அங்க மலையாளி தான் கேரளாவை ஆள்றாரு. கர்நாடகாவில் ஒரு கன்னடம் தான் கர்நாடகா ஆள்றாரு. ஆந்திராவில் அதான் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தானே மாற்று மொழின்னு தமிழரை ஆள்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு வச்சிருக்கிற கேடயம் தான் இந்த திராவிடங்கிற வார்த்தை. அதுலதான் எங்களுக்கு பெரிய முரண்பாடு. அன்றைக்கு தேவைப்பட்டதாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவையில்லை. நீ மீண்டும் மீண்டும் தமிழர்களை தமிழர்களாக ஒன்னா சேர விடாம நீ என்ன பண்ற, நீ அவர்களை திராவிடங்கு மடைமாற்ற. அந்த திராவிடத்தை நாங்க அதான் சொல்லுவோம், ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அதை அறியாதவங்க வயல மண்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆரியமும் சாதியை வைத்துதான் வளர்ந்துகிட்டு இருக்குது, திராவிடமும் சாதியை வைத்துதான் வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் மாற்றே கிடையாது, ரெண்டுக்கும் வேறுபாடே கிடையாது. நம்ம இப்ப சாதியையும் மதத்தையும் தாண்டி தமிழர்களை ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லும் போதுதான் அவங்க வயிற்றுல புலி கரைக்குது. ஏன்னா அவங்க அரசியல் அடிபட்டு போகுதுல்ல. இப்ப திராவிடம் வந்து கிறித்துவத்துக்கு எந்த விதமான இதுவும் செய்யலையா? அது வந்து அதாவது எந்த விதமான இதுவும் செய்யலையா அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருந்தது. ஏன்னா அவங்க தான் ஆண்டவர்கள். வெள்ளைக்காரங்க கிறிஸ்தவர்கள், அவங்க தான் ஆண்டவர்கள். அதனால அவங்க கிட்ட எல்லா வசதியும் இருந்தது, எல்லா அதிகாரமும் இருந்தது, கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்தது. சரி, படிப்படியாக அவர்கள் புடுங்கினது யாரு? அரசுங்கிற பேர்ல அதிகாரங்கிற பேர்ல அவர்கள்ட்ட இருந்து புடுங்கினது யாரு அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ அந்த ஆட்சி செய்தவர்களை அதிகமா புடுங்கினது யாருன்னா கருணாநிதி. அவர் தான் புடுங்கினார். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க எங்களுடைய வேர்வை சிந்தி அல்லது வெளிநாட்டு மக்களுடைய பணத்தை வாங்கி நாங்க நிலத்தை வாங்கி பள்ளிக்கூடம் கட்டி மக்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அரசாங்கம் அதுக்கு வந்து 1 விழுக்காடு எங்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தது. எந்த உதவினா பராமரிப்பு உதவி, எம்ஜின்னு சொல்லுவாங்க, மேனேஜிங் கிராண்ட் சொல்லுவாங்க. அந்த 1 விழுக்காடு பணத்தை கூட எங்களுக்கு காலி பண்ணி விட்டது யாருன்னா இந்த மேன்மை மிகு கருணாநிதி அவர்கள் தான். இல்ல, அவர் தானே கிறிஸ்துவ மக்களுடைய பாதுகாவலர்லாம் சொல்றாங்க. இது வந்து உருவாக்கப்பட்ட பின்பம். ஏன்னா எங்க சாமியார்களுக்கும் எங்க சிஸ்டர்களுக்கும் எங்க திருச்சபை தலைவர்களுக்கும் இந்த செய்தியை வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. நாங்களும் நாங்க உடைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சொல்றதெல்லாம் நாங்க உடைச்சுக்கிட்டே இருக்கோம். நான் சொல்ல அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு விழுக்காடு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் பணி நியமனம் வந்து
ஒரு மாணவர்களுக்கு காமராஜர் காலத்துல 20 பேர் இருந்தா போதும். அதுக்கப்புறம் 25 பேர் இருந்தாங்க. கருணாநிதி வந்து தான் ஒரு மாணவருக்கு 40 பேர் இருந்தார். எங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடங்கள், எல்லா கிராமங்கள்ல உள்ள பள்ளிக்கூடங்கள். இன்னைக்கு ஆங்கில மோகம் வந்ததுனால எங்க பள்ளிக்கூடங்கள்ல இருந்த மாணவர்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலை பார்த்து போயிட்டாங்க. அதனால எங்க ஸ்கூல்ல இருந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 3ல் 1 பங்கு காலியாகி போச்சு. இன்னைக்கு பணி நியமனம் செய்வதற்கு நீ விரவல் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னால இதே ஸ்டாலின் தான் என்ன பண்ணாருன்னா வாக்குறுதி கொடுத்தாரு. நான் பணி நியமனத்துக்கு நான் உங்களுக்கு முதன்மை தாரம்னு சொன்னார். இன்னைய வரை அது நடக்கல. 2 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆமா, இன்னைய வரை நடக்கல. அதுக்கப்புறம் எங்களுக்கு சுய உதவி, நாங்க சுயமா நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், அந்த சுயமா அதாவது அப்கிரேட் பண்ற பள்ளிக்கூடம், அந்த 5ஆவதுல இருந்து 8, 8ல இருந்து 10 அப்கிரேட் பண்ணுவோம்ல, அதுக்கு நிதி தர முடியாதுன்னு சொன்ன ஆளு கருணாநிதி தான். இப்படி அனைத்து அநியாயங்களையும் செய்தவர் அவர். ஆனால் அவர் தான் இன்றைக்கு என்ன பண்ணப்படுகிறார், சிறுபான்மையினுடைய பாதுகாவலர், கிறிஸ்தவருடைய பாதுகாவலர் சொல்லப்படுகிறார். இல்லை, ஏன் அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பட்டியலை சொல்கிறீங்க? ஆனாலும் திமுக தான், கலைஞர் தான், அவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக மக்கள் வந்து நிற்க காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் இருக்கிற கொஞ்சம் புல்லுருவிகள் தான். அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. அதிகாரம் நம்ம விட்டு போயிடக்கூடாது. அதிகாரத்தோட கைகோர்த்து போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்களே மாதிரி ஆளுக்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்தோம்னா இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்துவோம், இதை கேள்வி கேட்போம். அதனால எங்களை அந்த சீன்லேயே விட மாட்டாங்க. அவங்களே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். எவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்க நீங்கள். கிறிஸ்துவத்துக்கு திராவிடம் தேவையில்லாத ஆணி, குறிப்பாக நிறைய கெடுதல்கள் செய்தது இந்த திராவிடம் திமுக அப்படின்னு நீங்கள் பட்டியலை போட வரீங்க. இப்போ இந்த தமிழர் கிறிஸ்தவர்களுக்கு, அது பொதுவாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறீங்க இந்த நேரத்தில்? நாங்கள் வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லது இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான். இன தேசிய அரசியல் வெல்லாமல் நம்முடைய சமய உரிமை, பண்பாட்டு உரிமை, ஏன் இந்தியாங்கிற ஒரு நாட்டையே நம்மால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அது வந்து அழிவை நோக்கி தான் போகும். இந்த அழிவிலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இன தேசிய அரசியல் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இதை நம்முடைய தமிழ் கிறிஸ்தவர்கள் அல்லது இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டு இதற்கான வினையாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இல்லை, இதற்கான வினைன்னா என்ன? இப்போ தேர்தல் களம் வந்துச்சு. தேர்தல் களத்தில் இவர்கள் யாருக்காக வேலை செய்யணும், யாரை ஆதரிக்கணும், அதை நான் வெளிப்படையாக பேசலாம். அதான் ஏற்கனவே நான் சொன்னேன். யார் இன தேசிய அரசியலை முன்னிறுத்தி வேலை செய்கிறார்களோ, அவர் எந்த கட்சி முன்னிறுத்தி வேலை செய்கிறார்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரிக்கணும். திமுகவும் இன தேசிய அரசியலை பேசுது இல்லை. அவர் என்ன, நாங்கள் சுயாட்சி நாங்கள் வந்து கொண்டுட்டு வரோம், மாநில உரிமையை நாங்கள் மீட் பண்ணி இப்போ பேசிட்டு இப்போ அதுதான் முழக்கமாக இருக்கிறாரு. முந்த முறை நாங்கள் வந்தால் மாநில உரிமையை நாங்கள் மீட்டுக்கிட்டு வரோம், சுயாட்சி இது, இன தேசியம், தமிழர் நலன் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க அவங்க. அதாவது இது மதுக்கடையை மூடுத மாதிரி, அவங்க சொல்றது மதுக்கடையை மூடுத மாதிரி, வந்தவொன்னு கையெழுத்து மதுக்கடைகளை மூடுறது தான். அப்படிதானே சொன்னாங்களா இல்லையா? என்ன ஆச்சு? அதே மாதிரிதான் மக்களை ஏமாத்துறதுக்கு அடுத்த வடையை சுடுதாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க செய்ய போறது கிடையாது. ஏன்னா அவங்களால செய்யவும் முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், மக்களே அவங்க சுடுத வடையெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. சரி, யாரை ஆதரிக்கணும்? அதுதான் நம்ம இன்றைக்கு தமிழகத்துல நடக்கின்ற இன தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியை தான் நாங்க இப்போ ஆதரிக்கிறோம். சரி, அப்படி ஆதரிச்சா அதுக்கான தீர்வு வந்து வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா இந்த அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது மதத்துக்கும் சாதிக்கும் எதிரான ஒரு அரசியல். இந்த அரசியலை முனை மழுங்காமல் எடுத்து சென்றால் கட்டாயம் நாம் என்ன செய்யலாம், வெல்ல முடியும். அது எங்களுடைய உறுதியான முடிவு. நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பாக இந்த திராவிடம் வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு எப்படியான துரோகத்தை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு விவாதத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காக நேர்காணல் அமையட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.